இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணை முழுமையாக இல்லை என மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரர் தரப்பு குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசின் அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனுதாரர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த சென்ற மனுதாரரை காவல்துறையினர் ஊருக்குள் அனுமதிக்கவில்லை என்றும், இருந்த போதிலும் ஊருக்குள் சென்று விசாரித்த பொழுது குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி காவல்துறையினர் மிரட்டியதாகவும் அரசு வேலை தருவதாக கூறி ஆசை வார்த்தை கூறியதாகவும் கிராம மக்கள் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. சொந்த சமுதாய மக்கள் குடிக்கும் குடிநீரை எப்படி அசுத்தம் செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் காவல்துறை விசாரணை முழுமையாக இல்லை என்றும், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் கூட வழக்கு விசாரணை வேறு அமைப்புக்கு மாற்றலாம் என்று வாதிட்டார். காவல்துறை விசாரணை முழுமையாக இல்லை என்று கூறும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.